கிரேட் வால் ஆஃப் சைனா, தஞ்சை பெரிய கோயில், மாமல்லபுரம் இதெல்லாம் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உலகளவில் பல முக்கியமான வரலாற்று சின்னங்களை பாதுகாத்து வரும் யுனெஸ்கோ பிறந்த தினம் இன்று. இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பல்ல இருந்து பிறந்த முக்கியமான ஒரு நிறுவனம் யுனெஸ்கோ. உலக அளவில் இன்னொரு பெரிய போர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் வெறும் பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மட்டும் அமைதியை உருவாக்காது. அதை தாண்டி கலாச்சார ரீதியாக, அறிவியல் ரீதியாக மனித இனம் ஒன்றுபட்டாதான் அமைதி எப்போவுமே நிலவும் அப்படிங்கிறதுக்காக தான் யுனெஸ்கோ அப்படிங்கிற இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு. யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த யுனெஸ்கோ. ஆரம்பத்தில் 44 நாடுகள் தங்களுடைய பிரதிநிதிகளை லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே வச்சு இதை பற்றின டீட்டெயிலான டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடந்துச்சு. உலக அளவில் கல்வியை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், சயின்ஸை பற்றிய புரிதலை உருவாக்கணும், அதே மாதிரி பல நாடுகளில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான கல்ச்சர்ஸையும் நம்ம கொண்டாடணும், அதற்கேற்ற வேலைகளை செய்வதற்காக ஒரு அமைப்புங்கிறது உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததற்கான அடிப்படையில் தான் யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. இவங்க பாரம்பரியமிக்க வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதான் இல்லை. கடல் சார்ந்த ஆராய்ச்சிலையும் உலக அளவில் சுனாமி எச்சரிக்கை சிஸ்டத்தை உருவாக்குனதுலையும் யுனெஸ்கோவுடைய பங்குங்கிறது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் கல்வி போய் சேர்றதுக்கான தொடர் பணிகளையும் யுனெஸ்கோ செய்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், மீடியாவுடைய சுதந்திரம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பணிகள்லையும் யுனெஸ்கோவுடைய பங்குங்கிறது இன்றியமையாத ஒன்று. இப்படி பல பணிகளில் முக்கியமான ஒரு பணியாக வரலாற்று சிறப்பு மிக்க பல முக்கியமான தளங்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளையும், அதை பாதுகாக்க தேவையான பொருளாதார உதவியையும் யுனெஸ்கோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதன் போர் வெறியை தவிர்த்து தன்னுடைய பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும், கல்வியையும், கலையையும் அதிகமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யுனெஸ்கோ 1945 உருவான தினம் இன்று.